உலகத்தில் கால்பந்து விளையாட்டுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே அளவு ரசிகர்கள் மெஸ்ஸிக்கும் இருக்குது. உண்மையிலேயே நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய விஷயந்தான். ஆமாங்க, 14 வருஷத்துக்கு பிறகு மெஸ்ஸி அவர்கள் இந்தியாவுக்கு வராங்க. அது ஏன் எதுக்கு என்றதை பார்ப்போம். வணக்கம் மக்களே, இது கோல்டு மை சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னையா கேக்குது? எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில். இந்தியாவில் எப்படி சிஎஸ்கே தோனிக்கு அண்டு நிறைய அளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமான ஃபேன்ஸ் மெஸ்ஸிக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக கேரளாவை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் கேரளாவில் மெஸ்ஸிக்கண்டு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த நிலையில் அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான இருக்கிற லியோனல் மெஸ்ஸி அவர்கள் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் குறிப்பாக கேரளாவுக்கு வராங்க. அது ஏன்னா அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற சர்வதேச கால்பந்து விளையாட்டுப் போட்டிக்கு கலந்து கொள்வதற்காக அர்ஜென்டினா டீமோட மெஸ்ஸி அவர்கள் கேரளா வர இருக்கிறதாக கேரளா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அப்துல் ரஹீமான் அவர்கள் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். திருவனந்தபுரத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். அது என்னென்னா, உலகிலேயே நம்பர் 1 கால்பந்து டீமாக விளங்குகின்ற அர்ஜென்டினா டீம் அதோட ஜாம்பவானா இருக்கின்ற மெஸ்ஸி அவர்களும் எங்களை கேரளா மாநிலத்தில் வந்து விளையாட இருக்கிறதாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வதேச கால்பந்து போட்டியை நடத்துறதுக்கான உள்கட்டமைப்பு எல்லாம் கேரளாவில் இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதிக எதிர்பார்ப்பு கொண்ட இந்த கால்பந்து போட்டியை நடத்துவதற்காக மாநில அரசு நிதியுதவியை ஏற்பாடு செஞ்சு வருது. அதோட அடுத்த 1.5 மாதத்துக்குள்ளே அர்ஜென்டினா டீம் அணியோட முக்கிய உறுப்பினர்களும் மாநில அரசு ஒன்று சேர்ந்து கூட்டறிக்கை கொண்ட வெளியிடும். இது முழுக்க அதிகாரபூர்வமான அறிவிப்பு தான். ஸோ இந்தியாவுக்கு மெஸ்ஸி வர்றது, குறிப்பாக கேரளாவுக்கு வர்றதுன்றது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான். இதை அறிஞ்சு கொண்ட ரசிகர்கள் எல்லாம், குறிப்பாக மெஸ்ஸியோட ரசிகர்கள் பெரிய ஒரு ஆரவாரத்தோடு தான் சோஷியல் மீடியாவில் வளம் வந்து கொண்டிருக்காங்க. மற்றொரு வீடியோவோடாக உங்களிடம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் பிகே. நன்றி, வணக்கம்.